நார்மலி தோற்று போகிறவங்களுக்கு இது ஒரு ஷாக் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சி எப்போல்லாம் தூக்குதோ அதை வந்து இவிஎம் சொல்லுவாங்க. இப்போ புதுசாக வந்து ஓட்சோரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்சோரிக்கு சரியான விளக்கத்தை பார்லிமெண்ட்லேயும் நம்ம கொடுத்துட்டோம். காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த ஓட்சோரி என்ற ப்ராவெர்பே மிகப்பெரிய தவறு. அவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. கர்நாடகாவில் வந்து இந்த இவிஎம் மெஷின் வந்து ஃபேக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்சோரி அப்படின்ற விஷயமெல்லாம் நிறையா காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க சார். இப்போ பப்ளிக்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க சார். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓட்சோரி என்ற கருத்தை வைத்து ராகுல் காந்தி அவர் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டார். இந்த அவருடைய வார்த்தையும் தோல்வி, அவர் செய்த பணியும் தோல்வி. அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த ஓட்சோரி என்ற கதையெல்லாம் இனிமேல் நடக்காது. அதுவும் தென்னகத்திலே தமிழ்நாட்டிலே நடக்காது. அப்பேற்பட்ட கர்நாடகத்திலே ஓட்சோரி நடந்ததா எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்? காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு சொன்னால் அப்போ ஓட்சோரி நடந்திருந்தா அவங்களால ஜெயிக்க முடியாது இல்லை. அப்போ நியாயமாக இருந்தது தானே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்சிட்டா இவிஎம் கரெக்ட், அவங்க தோத்துட்டா இவிஎம் தோல்வி, இவிஎம் தப்புன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் தோத்துட்டா இப்போ புதுசாக வந்து ஓட்சோரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.